மத்தேயு அதிகாரம் 7 வசனம் 1. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். வசனம் 2. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். வசனம் 3. நீங்கள் உன் கண்களில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனின் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறீர் என்ன? வசனம் 4. இதோ உன் கண்ணிலே உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போட்டுட்டும் என்று நீ சொல்லாதபடிக்கு. வசனம் 5. மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடும், பின்பு என் சகோதரின் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். வசனம் 6. பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதீர்கள். உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன் போடாதீங்கள். போட்டால் தங்கள் கால்களாலே அவைகளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களை பீருண்டு போடும். வசனம் 7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். வசனம் 7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். வசனம் 8. ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனும் திறக்கப்படும். வசனம் 9. உங்களில் எந்த மனுஷனாயிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? வசனம் 10. மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? வசனம் 11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வசனம் 12. ஆதலால் மனுஷர்கள் உங்கள் எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அதுவே நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள். வசனம் 13. இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாகவும் வழி விசாலமாயும் இருக்கிறது, அதன் வழியே பிரவேசிப்பவர்கள் அநேகர்கள். வசனம் 14. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமும் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். வசனம் 15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். வசனம் 16. அவர்களுடைய கனிகளிலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளிலே திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பார்க்கிறீர்களா? வசனம் 17. அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் எல்லாம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. வசனம் 19. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். வசனம் 20. ஆதலால் அவருடைய கனிகளையே அவர்களை அறிவீர்கள். வசனம் 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படியே செய்கிறவனோ பரலோகத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவனோ அதில் பிரவேசிப்பதில்லை. வசனம் 22. அந்த நாளில் அநேகர்கள் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோமே அல்லவா? உமது நாமத்தினாலேயே பிசாசுக்களை துரத்தினோமே அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். வசனம் 23. அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செயல்காரர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். வசனம் 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படியே செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவான். வசனம் 25. பெருமழை பெரிந்தது, பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேலே மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டதாயிருந்தது. வசனம் 26.
நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்து இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேலே வசனம் 26. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படியே செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேலே கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். வசனம் 27. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போதோ அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். வசனம் 28. இயேசு அந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பொழுதோ அவர்கள் வேதபாரகர்கள் போல் போதியாமல் அதிகாரம் உடையவர்களாய் அவர்களுக்கு போதித்தபடியால். வசனம் 29. ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்.